ஆ, ரொம்ப பல்லு வலிக்குதே. இந்தா சார் அந்த கரிஞ்சீரகத்தை உன்னோட பல்வலி உள்ள அந்த இடத்துல வச்சு நல்லா மெண்டு கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிடு, பல்வலி சரியாயிரும். எப்படி ஐசா எவ்வளோ கரெக்டா சொல்ற? உண்மையிலே சரியாயிருமா? இதை நான் சொல்லலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் உள்ளது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கருஞ்சீரகத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா சர்க்கரை நோய், ஹார்ட் அட்டாக், இரத்த அழுத்தம், ஆஸ்துமா, சிறுநீரக பிரச்சனை, புற்றுநோய், இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இது மாதிரி இதோட பயன்கள் நிறையவே இருக்கு. அப்ப நம்ம நம்பி சொன்னது கரெக்டு தான். இதுல எல்லா வகையான நோய்க்கும் தீர்வு இருக்கு. சாரா, தொழுகைக்கு நேரமாச்சு, வா தொழுவோம். சரி, நான் போய் ஒளி செஞ்சுட்டு வந்துடுறேன். என்ன சாரா, ஒழுங்காவே ஒளி செய்யற? ஏன், நல்லா தானே ஒளி செஞ்சிருக்கேன். இங்க பாரு, உன் காலை பாரு, உன் குதிங்கால ஒழுங்காவே தண்ணி படலை. ஆமா, ஏதோ ஒரு ஞாபகத்துல ஒழுங்கா ஒளி செய்யாமே வந்துட்டேன். இப்படி எல்லாம் அசால்ட்டா இருக்காது சாரா. நம்ம ஒளி செய்யும் போது நம்ம குதிகால்களை ஒழுங்கா கழுவலன்னா இந்த குதிகால்களுக்கு நரக வேதனை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படியா ஐஷா? நான் ஒழுங்கா போய் நான் ஒளி செஞ்சுட்டு வந்துடுறேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவளோட சைக்கிளை பஞ்சர் ஆக்கிட்டோம். என்ன சாரா, ரொம்ப ஜாலியா இருக்க போல. உனக்கு ஒரு தெரியுமா, பக்கத்து வீட்டு பாத்திமா இருக்கல, அந்த பிள்ளை சைக்கிளை நான் பஞ்சர் ஆக்கிட்டேன். ஏன் சாரா இப்பெல்லாம் செய்யற? போன வாரம் அவன் மட்டும் என்னோட சைக்கிளை பஞ்சர் ஆக்குனா, அதனாலதான் இன்னைக்கு இவளோட சைக்கிளை நான் பஞ்சர் ஆக்கிட்டேன். இப்படியெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது சாரா. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நம்பியவர் தன் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க.